Hello friends, welcome to Lukshiga சமையல். நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga சமையலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். பேபி பொட்டேட்டோ, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்தப்பருப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் சின்ன உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டு இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதுக்கு நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம தோல் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. நம்ம தோலை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு இதில் ஒரு ஃபோக் வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்து ஃபோக்கில் குத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா கலர் மாறட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட இந்த உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஒரு 2 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி வரட்டும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் மசாலாலாம் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.